என்னாகமம் 14:8. கர்த்தர் என் மேலே பிரியமாக இருந்தால் தான் அந்த தேசத்துக்குள்ளேயும் போவேன், அந்த தேசத்தையும் சுதந்தரிப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த 3 நான் சொன்னேன் தெரியுங்களா, நிறைய லிஸ்ட் இருக்குது. அதில் 3 ரொம்ப ப்ரியாரிட்டி என்னென்னா, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, ஜெபம் கேட்கப்படுதல் வேணும்னா அவர் நம்ம மேலே எப்படி இருக்கணும்? இப்போ பிரியமே இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? கண்டுக்கவே மாட்டார், அப்படியே விட்டுருவார். 5 பசங்க வீட்டில் இருக்குது, 2 தருதலையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தண்ணி தெளித்து, சொல்லுங்களேன், தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. எக்கேடாது கெட்டுப்போ. ஏன்னா அதுக்கு மேலே பிரியம் சொல்லி 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 பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க? விட்டுருவாங்க. அல்லேலூயா. அங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு. அப்போ என்ன வேணும்னா, இன்றைக்கி ஆசீர்வாதம் நமக்கு இல்லை, பாதுகாப்பு நமக்கு இல்லை, நம்ம ஜெபம் கேட்கப்படலைன்னா அவர் நம்மேல் பிரியமாய் இல்லை. அல்லேலூயா. அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நீங்கள் முழங்கால் போட்டு ஒரு ஜெபம் பண்ணோடனே ரிசல்ட் அங்கே வந்துடும். அல்லேலூயா. அப்போ இப்போ ரிசல்ட் வருதுன்னா நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்கனால எனக்கு தெரியல. அல்லேலூயா. 3 காரியங்களும் நடைபெறணும். ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிலையாக இருக்கணும்னா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அப்போ அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, என் மேலே இவன் பிரியமாக இல்லை, இவன் பிரியமாக இல்லைன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குதா இல்லைங்களா? உண்மையாக இல்லைங்களா? இவ பிரியமாக இல்லை, அந்த பொம்பளை பிரியமாக இல்லை, இவங்க சொந்தக்காரங்க இல்லை, எல்லாரையும் விட்டுருங்க. யார் பிரியமாக இருக்கணும்? ஏசப்பா அவங்க மேலே பிரியமாக இருந்தால் போதும், இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. அல்லேலூயா. நீ உயர உயர ஆள் உள்ளே வரும், நீ கீழே போக ஆள். உண்மையாக இல்லையாங்க? இன்றைக்கி நீங்கள் செம்ம செல்வாக்காக இருந்தால் எல்லாரும் நீ கீழே விழுந்து பாரியா, எவனா வருவான்? வரவே மாட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜூலியஸ் மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உள்ளே வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் 1000 பேர் உங்கள் மேலே பிரியமில்லைன்னா கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யாரும் உன்னை பிரியப்படலைன்னா பிரச்சனை இல்லை, அவர் உன்னை பிரியப்படணும். தட்டி சொல்லுங்கள், உன்னை யார் அன்பு செய்தாலும் அன்பு செய்யலைன்னா கவலைப்படாத, அவர் உண்மையில் பிரியமாக இருக்கணும். ஆமென். அவர் பிரியமாக இருந்தால் கானான் தேசத்துக்குள்ளே போவேன், பாலும் தேனும் குடிப்பேன். இல்லைன்னா தூரத்துலேருந்து பார்ப்பேன், வந்துடுவேன். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, தூரத்தில் போகிறோம், பார்க்குறோம், வந்துடுறோம். ஆனால் அதுக்குள்ளே போய் அனுபவிக்கிறதுக்கு கைக்கு வந்தது பிரதர், சரிக்கின்னு போயிடுச்சுன்றோம். ஏன்னா அவர் நம்ம மேல் பிரியமாய் இல்லை. அல்லேலூயா. நம்ம அந்த கடந்த வாரத்தில் பார்த்தோம், மோசேக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவன் போயிட்டு கீழ்ப்படியாமல் அந்த காரியங்களை செய்துடுறான். அல்லேலூயா. 20 லட்சம் பேரை வழி நடத்துகிறார் மோசே. அடிமையிலேருந்து, அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு? கானானுக்கு எடுத்துகிட்டு போகிறார். போகிற வழியில் தான் அந்த பிரச்சனை நடந்தது. அதுக்கப்புறமா யோசுவாவை கூப்பிட்றாரு. யார் 2 பேர் அமிச்சாங்க? யோசுவாவையும் காலேப்பையும். அல்லேலூயா. போதும். இப்போ யோசுவா என்ன சொல்கிறாரு? மகா நல்ல தேசம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்துக்கு நம்ம உள்ளே போயிடுவோம், எல்லாத்தையும் நம்ம சுதந்தரிப்போம். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறோம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனையை பார்க்காத. அந்த தேசத்தில் எல்லா செழிப்பும் இருந்தது. ஆனால் எதை பார்த்தாங்க அவனுங்க? 10 பேரும் பிரச்சனையை பார்த்தானுங்க, அந்த ஆளை பார்த்து பயந்து வந்துட்டானுங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொன்னார். 40 வருஷம் ஆயிடுச்சு, ஆக போகுது. சுதந்திரமாக கொடுப்பேன்ற தேசத்தில் 10 பேர் வந்து என்ன வராங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? யோசுவா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தான். அந்த வார்த்தை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இவங்க யாருமே பிரியமாய் இல்லை. இல்லைன்னா அந்த வார்த்தை அவன் சொல்லியிருக்க அவசியமே இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் நம்ம உள்ளே போயிடுவோன்றான். ஆனால் அதுக்கு முன்னாடி காலேப் சொல்கிறான், நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் யோசுவா கரெக்டாக சொல்கிறான்,
அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம முன்னாடி நிறைய காரியங்கள் வைத்தாலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? சொல்லுங்களேன். நம்ம எதை செலக்ட் பண்ணுறோம்? பிரச்சனையை தான். நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கர்த்தர் நல்ல விஷயத்தை செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார். அதை எதுவுமே பார்க்க மாட்டோம். எதையோ பார்ப்போம்? பிரச்சனையை தான் பார்ப்போம். அவனுக்கு இவ்வளோ பெருசாகிறானே, அவனை அடிக்க முடியாது. உனக்கு பாலம் தேனா அங்கே ஓடின்னு இருக்கு, அது கண்ணுக்கு தெரியல. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நிலையாய் வைத்திருக்கிறார், அது கண்ணுக்கு தெரியல. சின்ன விஷயத்தை தான் நம்ம ஊதி பெருசாகிறோம். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறான்? யோசுவா, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திற்குள்ளே போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திற்கு சுதந்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தை இவன்கிட்ட கொடுத்த பிறகு மோசே ரெண்டே ரெண்டு ராஜாவை தான் அடித்து சாவடிச்சிருக்கான். அதாவது போரில் முறியடித்திருக்கிறான். ஆனால் யோசுவா 31 பேர் அடிச்சிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த காரியங்களை யோசுவா கையில் ஒப்பு கிடக்கிற காரணம் எதுனா, அவனுடைய பார்வை எப்படி இருந்தது சொல்லுங்களேன். நம்ம பார்வை இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி நம்மளையும் அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு போய் பார்த்துட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? போயிட்டு வந்துட்டு பிரச்சனையை தான் பேசுவோம். பக்கத்தில் தட்டி சொல்லு, பிரச்சனையை பேசாத, கர்த்தர் விடுதலை தருவார். தட்டி சொல்லுங்கள், பரவாயில்ல. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனையை பற்றி பேசாத. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார். ஆமென். ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த 10 பேரோடு சேர்ந்து யோசுவாவும் ஆமாம் அங்கே போக முடியாது சொல்லியிருந்தால் இங்கே யாருமே உள்ளே போயிருக்க முடியாது. ஃபஸ்ட்டு இவனும் போயிருக்க முடியாது. அல்லேலூயா. யோசுவாவும் காலேப்பும் உள்ளே போனதுக்கு வேத வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. 10 பேர் பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்க்காதீங்க, கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, 10 பேர் பேசட்டும், நீ உண்மையாக பேசு. ஆமென். நீ தான் உள்ளே போவ. 10 பேர், அதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் மாண்டார்கள் தான் போட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் சொன்னதை அவர் செய்வார். பாலும் தேனும் ஓடுதுன்னா ஓடுது. நீ அங்கே போயிட்டு அவன் மனுஷனை ஏன் பார்க்குற? அவன் பெருசாகிறான்னு ஏன் பார்க்குற? கர்த்தர் கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. இவன் உள்ளே போகிறான், போய் பார்த்துட்டு வந்து இந்த செய்தியை சொல்கிறான். சொன்னோடனே மக்கள் அங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த 14:2-3 வாசிங்களேன். போதும். இப்போ இந்த 10 பேர் வந்து செய்தியை சொன்னோன்னே 20 லட்சம் பேர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எகிப்துக்கே திரும்பி போயிடலாம். உடனே இன்னொரு தலைவனை எதுக்கு போகிறதுக்கு கூட்டின்னு வந்தது மோசே, போகிறதுக்கு இன்னொரு தலைவனை போட்டு அடிமையாகவே போயிடலாம், ஏன் இந்த இடத்துல சாகணும்னு. அப்போ அவங்ககிட்ட 2 விஷயம் கம்மியாக இருக்குது. என்ன சொல்லுங்களேன்? விசுவாசம் இல்லை, 2வது பயம் அதிகமாயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த 2 விஷயத்தையும் வெறுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னா உங்ககிட்ட விசுவாசம் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், உங்கள்கிட்ட விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அவன் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நீ விசுவாசமான இல்லை, கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. 2வது அவங்க பயந்தாங்க. யாரை பார்த்து? அந்த தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து அவனுங்க நம்ம வெட்டி கிளி போல இருக்கிறோம், அவன் பெரிய ஆளாகிறான்னு நினைக்கிறாங்க. இல்லை, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உன் பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். பிரச்சனை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. 2 விஷயங்க நம்ம வாழ்க்கையில் மாறணும். விசுவாசம் நம்மளுக்கு வேணும், பயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இது 2மே கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் மேலே அவர் பிரியமாக இருப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இது 2 விஷயந்தான் நான் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் விசுவாசம் இல்லை, 2வது பயந்தாங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், நான் திரும்பி அந்த தேசத்துக்கே நாங்கள் போயிடுறோம். ஏன் நானும் என் பொண்டாட்டி என் மாடுலாம் இங்கே சாகிறதுக்கு நாங்கள் வரல, 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவங்க திரும்பி போயிடணுன்றாங்க. விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது எபிரேயர் 11:6 எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:6. ஃபஸ்ட்டு அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம். 10 பேர் என்ன ஒன்றா பேசிட்டோங்க,
கர்த்தர்கிட்ட நீங்கள் விசுவாசமாக இருங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், 10 அப்ளிகேஷனை 20 பேர் போடுறீங்க, உங்களது செலக்ட் ஆகுனா செலக்ட் தான் ஆகும். அல்லேலூயா. அதில் டவுட்டு படக்கூடாது. அல்லேலூயா. அவன் உள்ளே போயிட்டு வந்துட்டு 1000 பேசட்டும். இன்றைக்கி பிரச்சனைனா பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்ம வாழ்கிறோம். பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துடுங்க. அல்லேலூயா. எந்த எடுத்தாலும் பிரச்சனை, பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் விடையை தருகிறவர், பதில் தருகிற தேவன். அல்லேலூயா. அவர் நினைத்தால் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவனுங்க போய் பார்த்துட்டு வந்தது வேற, இவன் பார்த்தது வேற. ஆனால் அவனுங்க எடுத்துகிட்டு வந்தானுங்க, இவன் எதனா எடுத்துகிட்டு வந்தான்னு போட்டிருக்கா யோசுவா? எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இவன் போனால் பார்த்த பார்வையிலே கர்த்தர் இதை செய்வார், நம்பிக்கை விசுவாசத்தோடு வந்தான். அல்லேலூயா. அதே எபிரேயர் 10:38 வாசிங்க விசுவாசத்தை குறித்து. யாரெல்லாம் விசுவாசத்துலேருந்து கொஞ்சம் கீழே வரீங்களோ பிரியமாக இருக்க மாட்டார். என் அப்பா எப்படி இருக்க மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தால் தான் யார் இருப்பா கூட? சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசமாக இருந்தால் தான் ஏசப்பா உங்களை லவ் பண்ணுவார், நம்ம பாஷையில் சொல்லப்போனால். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ அவர் மேலே விசுவாசமாக ஃபெய்த்தாக இருக்கிறீங்களோ அவருடைய லவ் உங்கள் மேலே அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அன்பை குறித்து நம்ம எங்கேயும் ஓடின்னு இருக்கோம். இல்லை, அவர் உங்கள் மேலே அன்பு செலுத்தினா போதும், உலக மக்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க. அல்லேலூயா. இதுதான் ஒரு சீக்ரெட்டு. ரெண்டாவது பயம். பயத்தை குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 147:11 எடுத்து வாசி. சொல்லுங்களேன், யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயப்படுறோம்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. பயம். வேற எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கா இல்லைங்களா? எதிர்காலத்தை குறித்து என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, அடுத்த வருஷம் என்ன நடக்கும்? இல்லை, தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர். அவரோடு பயந்து அவருடைய வார்த்தைக்கு பயந்து இருக்கும்போது உங்கள் மேலே அவர் லவ்வாக இருப்பாருங்க. அல்லேலூயா. 2 விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மக்கள்கிட்ட ரெண்டுமே இல்லை, விசுவாசமும் இல்லை, பயம் இருந்துக்கினே இருந்தது. அல்லேலூயா. அதனால தான் திரும்பி போயிடணுன்றாங்க. இன்றைக்கி கூட நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க, வருஷ கணக்கில் இருக்காங்க. பிரச்சனை வந்தோன்னே என்ன பண்ணிடுறாங்க? நான் எகிப்துக்கு அடிமையாகவே போயிடுறேன். இல்லை, அங்கே போனால் செத்து தான் போகுது திரும்பி போகிற வழியில். ஏன்னா 40 வருஷம் திருப்பி போகணுமே, நீ போகிறதுக்குள்ளே ஆட்சி காலி ஆகிடும். அல்லேலூயா. இல்லை, கர்த்தருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசுவா என்ன சொல்கிறான்? அந்த 14:8 என்ன போட்டிருக்கு? கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேடும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இப்போ ஆசீர்வாதம் எப்படிங்க வரும்னு இப்போ புரிஞ்சுதுங்களா? நம்ம மேலே என்ன இருக்கு? அவர் மேலே என்ன இருக்கணும்? அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருக்கணும்னா 2 விஷயம் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். விசுவாசம், பயமும் இருக்கவே கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேர்வது கூடாத காரியம். ஆமென். தமக்கு பயந்து தம் கிருபைகளுக்கு காத்து கொள்ளுகிறவங்க மேலே தான் அவர் எப்படி இருக்கார்? பிரியமாக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 17:39 அந்த பயத்தை குறித்து தான் போட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 17:39. இப்போ யாருக்கு நம்ம பயப்படுறோம் பார்த்தீங்கன்னா, சத்துருக்கு தான் பயப்படுறோம். ஆனால் யாருக்கு பயப்படணும்? சொல்லுங்களேன். யாருக்கு? கடன் வாங்கும்போது தெரில, வாங்கிட்ட பிறகு பேங்க்காரன் ஃபோன் பண்ணால் சொல்லுங்களேன், ஐயோ அஷ்டம். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் எடுத்துருவோம். நீங்கள் அப்படி கிடையாது. நான் வெளியில் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாள் ஃபோனை எடுத்துருவோம், தைரியமாக பேசுவோம். நாளைக்கு தரணுவோம். அடுத்த நாள் 1 ஹவரில் தரணுவோம். 3வது நாள் ப்ராக்டிக்கலாக நல்லா பண்ணியிருக்கீங்க போல், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 3வது நாள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப். 4வது நாள் வேறு சிம் கார்டு. அல்லேலூயா. யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு. பக்கத்தில் தட்டி சொல்லு, கர்த்தருக்கு மட்டும் பயப்படு. மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக பயந்துக்கினே தான் இருக்கணும். கணவனுக்கு பயப்படணும், அது மரியாதை நிமித்தமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு தான் பயப்படணும்.
அல்லேலூயா. மனைவி அன்பு நிமித்தமாக பயப்படணும். ஆனால் உண்மையான பயம் யார் மேலே இருக்கணும்? ப்ரியாரிட்டி அவருக்கு தான். அல்லேலூயா. இதெல்லாம் செகண்டரி தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பயம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயம். குழந்தை லைட்டாக தும்புனா என்ன ஆகிடுவோம்? இந்த டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட்னு பயப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எதுவுமே அவர் சீக்கிரத்தில் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. பயம்தான் நம்மளை எல்லா பிரச்சனைக்கும் மெயினாக நிற்கும். பக்கத்தில் திருப்பியும் தட்டி சொல்லுங்கள், பயப்படாத, பயப்படாத, உன்னை கூட்டின்னு உள்ளே கூட்டின்னு போவார். ஆமென். காணான நீ உள்ளே போவ, பாலும் தேனும் குடிப்ப. தட்டி சொல்லுங்கள், நீ நல்லா செழித்து ஓங்குவ. தட்டி சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. நல்லா பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நீ உள்ளே போவ, பயப்படாத. பயந்தினா வெளியில் தான் நிற்ப. அல்லேலூயா. ஒரு ரோலர் கோஸ்டர் இருந்தது. நான் உள்ளே போனோன்ட்டு ரொம்ப பயம் எனக்கு. அதெல்லாம் மேலே போனோன்னா 2 வாட்டியும் நான் மேலே போய்ட்டு கீழே இறங்கிட்டேன். 3ஆவது வாட்டி போன பயம் போயிடுச்சு. எனக்கு கண்ண முடியினேன். ஒரு ஃபெராரி வேர்ல்டில் அதில். ஏன்னா அது ரொம்ப 5 செகண்டில் 150 கிலோமீட்டரில் எடுக்கும். அது பயந்துக்கினே இருந்தால் வாழ்க்கையில் பயந்துக்கினே தான் இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லு, பயந்துக்கினே இருந்தினா பயத்தில் தான் இருப்பேன். ஆமென். பயத்தை விட்டு வெளியில் வா, கர்த்தர் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. பயத்தை விட்டு வெளியில் வரலன்னா நீ அங்கேயே தான் இருப்ப. கடைசி வரைக்கும் பயந்தே செத்து போயிடுவேன். இவங்க எகிப்துக்கு திருப்பி போனாங்க. கொஞ்சம் பேர் அவங்களாம் செத்து போயிட்டாங்க. அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். கொஞ்சம் பேர் திரும்பி போகிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் அடுத்த வசனத்தில் அங்கே என்ன போட்டிருக்கு? 9 வாசிங்க. கர்த்தருக்கு விரோதம் ம் 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 யோசுவா சொல்கிறான் மக்களை பார்த்து, அவங்களுக்காக பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கி பிரச்சனையே வீட்டில் எதனா ஒரு சின்ன விஷயம் வந்துச்சுன்னா பயந்து ஊரை கூட்டி நம்மளே ப்ராப்ளத்தை பெருசாக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைகளுக்கு காத்திருக்கிறவர் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒன்று விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். அவருக்கு பயப்படும் போது அவர் நம்ம மேல் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ யோசுவா என்ன சொன்னான்? அவர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் கானானை சுதந்தரிப்போம். ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் வரணும்னா என்ன வேணும்? அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. நீ என்ன தான் டாக்டருக்கு படித்தாலும் வேலை வாங்கி கையில் காசு வரணும்னா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் டேலண்ட்டாக இருந்தாலும் உன் சம்பத்து செழிக்கணும்னா யார் பிரியமாக இருக்கணும்? கர்த்தர் பிரியமாக இருக்கணும். உனக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைனா ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதத்தை தர அவர் ரெடி. காணான் ரெடியாக இருக்குது. ஆனால் உன் மேலே அவர் நம்ம ஒருத்தரை ரொம்ப அன்பு கூறுறோன்னு வச்சிங்களேன், நமக்கு பிடிக்காத காரியங்கள்லாம் செஞ்சால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? விட்டுட்டு ஒரு சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க பொழுது மன்னிச்சுட்டு ஒதுங்கிட்டு வாங்கலாம். அவங்கள விட்டு வெளியில் வந்துடுவோம். ஏன்டா இந்த பிரச்சனை நம்மளுக்கு இனிமேல். இன்றைக்கி உங்களை அந்த இடத்துல போட்டு பாருங்கள். ஆண்டவரும் உங்களையும் போட்டு பாருங்கள். உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம். வீட்டு கதவை திறந்தாவே அப்படியே காசு கீழே கொட்டணும். கதவு திறந்தோடனே அப்படியே கொட்டணும். படம்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா? அப்படியே கொட்டினோடனே அப்படியே இருக்கணும். அதுக்கு யார் இருக்கணும்? பிரியமா. உன் மேலே இந்த உலகத்தில் 1000 பேர் பிரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பிரியமாக இல்லைனா நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை சுற்றி 1000 பேர் உனக்கு எப்போவுமே ஜால்ரா கூட்டம் இருக்கலாம். ஆனால் அவர் பிரியமாக இல்லைனா நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவர் பிரியமாக இருந்தால் ஒழிய நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டேன். யோசுவா தான் சொல்கிறான். காலேப் சொல்கிறான் நம்ம போய் அடித்து காலி பண்ணி சுதந்திரிப்போம். ஆனால் அவன் அப்படி சொல்லலை. யோசுவா கிளியராக சொன்னான், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் இந்த தேசத்துக்குள்ளே போவோம், நம்ம தேசத்தை சுதந்திரிப்போம். அல்லேலூயா. 2வது பாதுகாப்பு. கர்த்தர் நம்ம மேலே இருந்தால் பாதுகாப்பு இருக்கும்.
இன்றைக்கி அவன் அடிச்சிட்டான் பிரதர், அவன் என்னை இது பண்ணிட்டான், என் லேண்டை அவன் எடுத்துட்டான், என் வீட்டை அவன் எடுத்துட்டான், இதை எடுத்துட்டான், அதை எடுத்துட்டான், நம்ம கர்த்தர்கிட்ட புலம்புறோம். அவர் பிரியமாக இருந்தால் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. அவருடைய ப்ரொடெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். எவனுமே உள்ளே வர முடியாது. அல்லேலூயா. உபாகமம் 33:12 எடுத்து வாசித்து பாருங்கள். பெஞ்சமினை குறித்து போட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவனோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவரை எந்நாளும் அவர் காப்பாற்றி. அவன் பவுண்ட்ரிக்குள்ளே யாருமே வர முடியாது, பெஞ்சமின் பவுண்ட்ரிக்குள்ளே. ஏன்னா யார் கூட இருக்கிறா? பிரியமாக இருக்கிறா. இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், நம்ம குடும்பத்தை சீர்குலைக்கிறான்னா அவர் நம்ம மேலே. நீங்கள் ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா அவங்கள எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கினே இருப்பீங்க. அவங்க மேலே யாரும் கை போட விடுவோமா? அதே தான், அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. 2 சாமுவேல் 22:10 வாசித்தீங்கன்னா, தாவீது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான மகனாக இருந்தார். 2 சாமுவேல் 22:10 வாசிங்க. தாவீது சவுல் கொலை பண்ணுறது தேடி ஓடி நெருகிறான். அப்போ எழுதுகிற வசனம் இது, அவர் என் மேல் பிரியமாக இருந்தபடியினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு தப்பு வைத்தார். இன்றைக்கி நம்ம தலைமறைவாக நிறைய இடத்துல இருக்கிறோம், பயந்துன்னு போய். இல்லை, அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு வேணும்னா அவர் நம்ம கூட எப்படி இருக்கணும்? பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 18:19 வாசிக்கிறோம். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை. ஏன்னா சவுலுக்கு தாவீதை சாவடிச்சின்னு ஒரு முடிவு. ஆனால் தாவீது ஒரு நிமிஷத்தில் அவனை அடிச்சிடலாம், ஆனால் அவன் அடிக்கலை. கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பை தந்தார், தப்புவிக்க வழி செய்வார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் யாரெல்லாம் உங்களை அடிக்க நினைக்கிறாங்களோ, உங்களுடைய பாதுகாப்பை சீர்குலைக்க நினைக்கிறாங்களோ, கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள், அப்பா நீங்கள் என் மேலே பிரியமாக இருங்கப்பா, நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பை தாங்க. எத்தனை நான் தைரியமாக சொல்ல முடியுங்க, எத்தனை பேர் சூனியக்காரன் எழும்பினாலும், எத்தனை மந்திரவாதி எழும்பினாலும், எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும், எவ்வளோ கட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாலும் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. அவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் எவனுமே உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி என்னன்னா டக்குன்னு என்ன பண்ணுறோம், இவனை தெரியுமா அவனை தெரியுமா, அவனுக்கு ஃபோன் பண்ணலாமா இவனுக்கு இல்லை. அவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும். ஆமென். தாவீது ஓடி ஒளியும் போது கர்த்தர் அவன் மேலே பிரியமாக இருந்ததுனால தங்க இடம் கொடுத்து விசாலமான இடத்துல அவனை வாழ வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி பிரச்சனையை கொண்டு ஓடி ஒளியாதீங்க, அவர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா என் மேலே பிரியமாக இருங்க, உன் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன், நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. எதை குறித்தும் நான் கலங்க மாட்டேன், என்னை நீங்கள் பாதுகாக்கிற. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பாதுகாப்பு. முதலாவது என்னது? முதலாவது ஆசீர்வாதம். ஆமென். அவர் நம்மேல் பிரியமாக இருந்தால் ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெண்டாவது பாதுகாப்பு. மூன்றாவது உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் ஜபத்துக்கு பதில் உண்டாகும். அல்லேலூயா. நான் இப்படி தான் அதை கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன். டக்குன்னு ஜெனி எனக்கு ஃபோன் பண்ணி இதை வாங்கின்னு வாங்கினா நைட்டு 2 மணி ஆனாலும் நான் வாங்கின்னு வந்துடுவேன். ஏன்னா அவன் மேலே நான் மணிக்கு ஃபோன் பண்ணுறான், நான் உடனே வாங்கின்னு வரணும்னு ஒரு ஆசை. எதுக்காக? அவன் மேலே நான் பிரியமாக இருக்கிறதுனால 2 மணி ஆனாலும் அந்த இடத்துல நிறுத்தி அதை வாங்கிட்டு வரதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உணர்த்துவார். ஏன்னா அவன் மேலே நான். இப்போ அதே தான், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பதில் லேட்டாக வருதுன்னா என்ன விஷயம்? உங்கள் மேலே அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி போகிறார். எப்படி இருக்கார்? லைட்டாக டிஸ்டர்பில் இருக்கிறார். ஏன்னா உங்கள் மேலே அவருக்கு பிரியம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அவர் மேலே பிரியமாக இரு, ஏசப்பா மேலே பிரியமாக இரு. அல்லேலூயா. தானியேல் 9:23 வாசிங்க, நான் முடிச்சிடறேன். தானியேல் 9:23. ம் 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 தானியேலை பார்த்து என்ன சொல்லார்? நீ மிகவும்
நம்மளை அப்படி சொல்ல முடியுமா ஆண்டவர்? அப்போ என்ன போட்டிருக்கு 2வது லைன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள. நம்ம ஜெபம் பண்ணணும் தொடங்கும் போதே அவருக்கு என்ன ஆகிடும், அங்கே ரிசல்ட்டை கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்போ எப்படி இருந்தால் தான் அது நடக்கும்? அவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கேபியில் தள்ளுறதுக்கு முன்னாடியே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. பத்திரத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டான். இவன் என்ன சொன்னான், சிங்கக்கேபியில் போடு போடு. ஆனால் இவன் போய் முழங்கால் போடும்போதே ஆண்டவர் என்ன சொல்றார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை. அதை சொல்ல தான்ப்பா நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுறோம், பதில் கிடைக்கலன்னா ஒரு வேளை அவர் சித்தம் இல்லைன்னு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே அவருக்கு பிரியம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அல்லேலூயா. உங்கள் ஜெபம் கேட்கப்படலாம், அவருக்கு உங்கள் மேலே பிரியம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கணுன்னா அவர் மேலே பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை நீதிமொழிகள் 16:7 வாசித்து நம்ம முடிப்பு, நேரம் அதிகமாக சேர்ந்து கொண்டே இருக்குது. நீ அவருக்கு பிரியமாக இருந்தினா உன் ஜெபம் முழங்கால் போட்டவொடனே யார் வந்து சமாதானமாவான்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சத்துரு உன்கிட்ட சமாதானமாகி மாறுவான். அல்லேலூயா. யார்? சத்துரு சமாதானமாய் மாறுவான். யாருக்கு பிரியமாக இருக்கணும்? இன்றைக்கி பிரச்சனையை இந்த சிஸ்டரை கவர் பண்ணி பேக்கெட்டில் போட்டுக்கலாமா, பாஸ்டரை பேக்கெட்டில் போட்டுக்கலாமா, பிரதரை பேக்கெட்டில் இல்லை, அவருக்கு பிரியமாக இரு. அல்லேலூயா. யாருக்கு பிரியமாக இரு? அவருக்கு பிரியமாக இரு. மனுஷெல்லாம் மாறி போயிடுவான். பக்கத்தில் தட்டி சொல்லு, மனுஷன் மாறிடுவான். யாரையும் பிரியப்படுத்தாத. பக்கத்தில் தட்டி சொல்லு, தைரியமாக சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. யாரையும் பிரியப்படுத்தாத. யாரை பிரியப்படுத்து? அவரை மட்டும் பிரியப்படுத்து. அப்போ தான் உன் மேலே அவர் பிரியமாக இருப்பார். அல்லேலூயா. கரெக்டான வேர்டு இம்ப்ரெஸ் பண்ணணுன்னுவாங்க. அல்லேலூயா. எப்படி? யாரையாவது அவங்கள எப்படியாவது பிரியப்படுத்திடணும்னு நினைக்கிறோம். இல்லை, அவரை பிரியப்படுத்த ட்ரை பண்ணு. அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும், பாதுகாப்பு வரும். நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் வந்து உனக்கு சொல்லுவாங்க, இந்த ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடித்து நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பதிலை தருவார். அல்லேலூயா. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. 3 காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் அவர் யார் மேலே பிரியமாக இருக்கணும்? என் மேலேன்னு சொல்லுங்கள். என் மேலே ஏசப்பா பிரியமாக இருந்தா என் குடும்பத்தில் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, என் ஜெபம் கேட்கப்படும்.